கடந்த 2015ஆம் ஆண்டு அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் டிமாண்ட் காலனி. டிமாண்ட் காலனி திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இன்னைக்கு டிமாண்டி காலனி 2 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்தில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் லீட் ரோலில் நடிக்கிறாங்க. பொதுவாக இரண்டாம் பாகமும் முதல் பாகமும் சம்மந்தம் இல்லாமல் தான் எந்த ஒரு திரைப்படமும் இருக்கும். ஆனால் இந்த திரைப்படம் அப்படி இல்லை. டிமாண்டி காலனி திரைப்படத்தில் ஹீரோ இறந்ததாக அந்த திரைப்படத்தை முடிச்சிருந்தாங்க. இப்போ டிமாண்ட் காலனி 2ல் அவர் உயிரோடு இருக்க மாதிரி தான் கதையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி காப்பாற்றப்பட்டார், எதற்காக காப்பாற்றப்பட்டார் என்பதுதான் டிமாண்ட் காலனி 2 திரைப்படத்தின் கதைக்களம். 15ஆம் நூற்றாண்டில் இருந்த விஷயம்தான் இப்போது நடக்கும் பிரச்சனைக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. 2009, 2015, 2021 என வருடங்களை மாறி மாறி கதை நடக்கிறது. இதனால் முதல் பாகத்துடன் சரியாக கதை ஒத்துப்போகிறது. இயக்குனருக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு சலாம் போடலாம். ஒவ்வொரு நொடியிலும் பின்னணி இசையில் மட்டுமல்லாமல் காட்சியில் மிரள வச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் அருள்நிதியின் நடிப்பு செம மாசா இருக்குது. சமீப காலமாக திரைப்படங்களில் ஒரு சில சீன்களில் மட்டும் நடித்து வந்த பிரியா பவானி சங்கர் இந்த திரைப்படத்தில் லீட் ரோல் நடிச்சிருக்காங்க. இதனால் பிரியா பவானி சங்கருக்கு ஹாலிவுட்டில் அடுத்த சூப்பர் இன்னிங்ஸாக இது அமையும் என சொல்லப்படுகிறது. படத்தின் கதை தான் இங்கு நாயகன். கதை சொதப்பாமல் தாங்கள் சொல்ல வந்ததை சஸ்பென்ஸ் குறையாமல் சரியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் சில இடங்களில் விஎஃப்எஸ் பழி வாங்கி படத்திற்கு திருஷ்டிப்பட்டாக அமைந்துவிட்டது. முதல் பாகத்தினை போலவே இந்த பாகத்திலும் சில கேள்விகளுடன் படம் முடிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை பார்த்தா ரசிகர்கள் பலருக்கும் அப்போ டிமாண்ட் காலனி 3 வருமா என கேள்வி கேட்டு வர்றாங்க.